ஓசியா என்பதற்கு யெகோவாவே என் இரட்சகர் என்பது அர்த்தமாகும். ஓசியாவின் காலத்தை நாம் பார்க்கும்போது கிமு 755 முதல் கிமு 715 வரை இவர் வாழ்ந்தார். ஏசாயா, ஆமோஸ் எனும் தீர்க்கதரிசிகளின் காலத்தில் இவர் வாழ்ந்தார். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூத தேசத்து ராஜாக்களின் ஆட்சிகளை கண்டவர். இவர் இஸ்ரவேலின் துன்மார்க்கமான அரசனாகிய யெரொபெயாமின் காலத்தை சேர்ந்தவர். தேவன் முன்னறிவித்தபடி சாலமோனின் அரசாட்சி முடிந்த பின்பு இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. யூதா மற்றும் பென்யமின் கோத்திரத்தார் எருசலேமை தலைநகரமாக கொண்டு தெற்கு ராஜ்யமாகவும், மீதி இருக்கக்கூடிய 10 கோத்திரங்கள் சமாரியாவை தலைநகரமாக கொண்டு வடக்கு ராஜ்யமாகவும் பிரிந்தது. இந்த வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் ஓசியாவை தெரிந்து கொண்டார். ஓசியாவின் மனைவியின் பெயர் கோமேர் ஆகும். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கைகளிலும் இருந்து கர்த்தர் நமக்கு பாடத்தையும் பின்வரும் சந்ததிகளுக்கு ஒரு அடையாளத்தையும் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஓசியாவின் வாழ்க்கையையும் அன்று வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் கர்த்தரோடு அடையாளமாக வைத்தார். ஓசியாவின் மனைவியாகிய கோமேர் அவர்களுடைய திருமணத்துக்கு பின்பு 3 பிள்ளைகள் பிறந்ததற்கு பின்பாகவும் அவள் மறுபடியுமாக விட்டு வந்த பழைய வாழ்க்கைக்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக அவர் பாவத்துக்கு உட்பட்டு அடிமையாக கொண்டு போகப்படுகிறாள். அப்பொழுது கர்த்தர் ஓசியாவை நோக்கி தன் மனைவியை சேர்த்துக் கொள்ளுமாறு கூறினார். கீழ்ப்படிந்த ஓசியா தன் மனைவியை தேடி செல்கிறார். இகழ்வோர் நடுவில் மனவேதனையோடு அவளை தேடி கண்டுபிடித்து கிரயம் செலுத்தி மீட்டுக் கொள்கிறான். இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தரை விட்டு விலகி சென்ற நம்மை மீட்கும் பொருட்டாக நம்மை மீட்டுக் கொள்வதற்கு அடையாளமாக இப்பகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. எங்க போன ஆசீர்வாதம் ஒண்ணுங்கட வசனம் விடுதலை கொடுக்கும். இது தேவனுடைய வார்த்தை. இந்த சத்திய வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. இந்த வேத வசனம், இந்த வசனத்தை உண்மையா விசுவாசித்து ஒப்பு கொடுத்தவன் மதுபானத்தை கூட தொட மாட்டான். அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான். இன்னொருவரை அவனால் அழிக்க முடியாது. இன்னொருவரை அவனால் கொலை செய்ய முடியாது. இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும். ஓசியா என்பதற்கு யெகோவாவே என் இரட்சகர் என்பது அர்த்தமாகும். ஓசியாவின் காலத்தை நாம் பார்க்கும்போது கிமு 755 முதல் கிமு 715 வரை இவர் வாழ்ந்தார். ஏசாயா, ஆமோஸ் எனும் தீர்க்கதரிசிகளின் காலத்தில் இவர் வாழ்ந்தார். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூத தேசத்து ராஜாக்களின் ஆட்சிகளை கண்டவர். இவர் இஸ்ரவேலின் துன்மார்க்கமான அரசனாகிய யெரொபெயாமின் காலத்தை சேர்ந்தவர். தேவன் முன்னறிவித்தபடி சாலமோனின் அரசாட்சி முடிந்த பின்பு இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. யூதா மற்றும் பென்யமின் கோத்திரத்தார் எருசலேமை தலைநகரமாக கொண்டு தெற்கு ராஜ்யமாகவும், மீதி இருக்கக்கூடிய 10 கோத்திரங்கள் சமாரியாவை தலைநகரமாக கொண்டு வடக்கு ராஜ்யமாகவும் பிரிந்தது. இந்த வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் ஓசியாவை தெரிந்து கொண்டார். ஓசியாவின் மனைவியின் பெயர் கோமேர் ஆகும். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கைகளிலும் இருந்து கர்த்தர் நமக்கு பாடத்தையும் பின்வரும் சந்ததிகளுக்கு ஒரு அடையாளத்தையும் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஓசியாவின் வாழ்க்கையையும் அன்று வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் கர்த்தரோடு அடையாளமாக வைத்தார். ஓசியாவின் மனைவியாகிய கோமேர் அவர்களுடைய திருமணத்துக்கு பின்பு 3 பிள்ளைகள் பிறந்ததற்கு பின்பாகவும் அவள் மறுபடியுமாக விட்டு வந்த பழைய வாழ்க்கைக்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக அவர் பாவத்துக்கு உட்பட்டு அடிமையாக கொண்டு போகப்படுகிறாள். அப்பொழுது கர்த்தர் ஓசியாவை நோக்கி தன் மனைவியை சேர்த்துக் கொள்ளுமாறு கூறினார். கீழ்ப்படிந்த ஓசியா தன் மனைவியை தேடி செல்கிறார். இகழ்வோர் நடுவில் மனவேதனையோடு அவளை தேடி கண்டுபிடித்து கிரயம் செலுத்தி மீட்டுக் கொள்கிறான். இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தரை விட்டு விலகி சென்ற நம்மை மீட்கும் பொருட்டாக நம்மை மீட்டுக் கொள்வதற்கு அடையாளமாக இப்பகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம்.